ராஜுவோட பயிர்கள் காஞ்சிக்கிட்டு இருந்தது. அதனால நைட் நேரத்துல தண்ணி பாய்க்கணும்னு யோசிச்சு அவர் வயலுக்கும் போறாரு. அவர் வயலுக்கு போனதும் அங்க நடக்கிற காட்சியை பார்த்து அவர் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அவர் பயந்து போய் அவருக்கு தலகால் புரியல. லாஜிக்கல் ஆர்மி, ராஜு அப்படி வயல்ல என்ன பார்த்தாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அவர் ஏன் அப்படி பயந்து போயிருக்காரு? கவனமா பாருங்க, காத்து லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு அடிச்சிட்டு இருக்கு. அதனால பயிர்கள் எல்லாம் ரைட் சைடுல சாஞ்சிருக்கு. ஆனா அந்த வயலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மரத்தை பாருங்க, அதுல இருந்து விழுகிற இலைகள் ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு போயிட்டு இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்? அப்போ ராஜுக்கு புரிஞ்சிருது, கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு ரொம்ப தப்பா இருக்குன்னு. பேய் பேய்! ராஜு ரொம்ப பயந்து போய் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேகமா ஓடி அவர் குடிசைக்கு போயிடுறாரு. ராஜு எவ்வளோ பயந்து போயிருந்தாருன்னா அவரோட குடிசையை விட்டு அவரால் வெளியே வரவே முடியல. அவர் அந்த குடிசைக்குள்ள இருக்கிற ஒரு சில பொருட்களை பார்க்கறாரு. அப்புறம் அவருக்கு புரிஞ்சிருது அந்த பேய் அந்த குடிசைக்குள்ளேயும் வந்துருச்சுன்னு. லாஜிக்கல் ஆர்மி, அந்த பேய் அந்த குடிசைக்குள்ளேயும் வந்துருச்சுன்னு ராஜுக்கு எப்படி தோணுச்சு? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. அந்த குடிசையில எரிஞ்சிட்டு இருக்கிற மெழுகுவர்த்தியை பாருங்க. அந்த குடிசையில ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும்தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற பொருட்களோட நிழல் வெவ்வேறு திசையில இருக்கு. இது எப்படி சாத்தியம்? பேய் பேய் பேய்! ராஜு ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்புறம் அவர் அந்த குடிசையை விட்டு வெளியே வந்துடுறாரு. அவர் ஓடி ஓடி ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாரு. அந்த காட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஒருவேளை அந்த பேய் என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா? அப்ப திடீர்னு கீழே இருந்து ஒரு கை வந்து அவரோட காலை பிடிச்சிருது. அவர் கீழே விழுந்துடுறாரு. யாரு யாரு? உடனே ராஜு அங்கிருந்து எழுந்து ஒரு சுடுகாட்டுக்குள்ள வந்துடுறாரு. அந்த சுடுகாட்டுக்குள்ள ஒரு பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க! அந்த பொண்ணு ராஜுவை நோக்கி நடந்து வராங்க. அந்த பொண்ணோட கையில ஒரு விசித்திரமான வாட்ச் இருந்தது. அப்புறம் ரொம்ப விசித்திரமான ஒரு பேக்கையும் போட்டிருந்தாங்க. அந்த பேக்குக்குள்ள புகை இருந்தது. அந்த புகை வெளியே வந்துகிட்டு இருந்தது. இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் ஏன் இப்படி வேத்து கொட்டிட்டு இருக்கு? அது நான் என் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அங்க பேய் வந்துருச்சு. அப்ப அந்த பொண்ணு மிக சிறந்த கோஸ்ட் ஹண்டரான யஷ்க்கு கால் பண்றாங்க. யஷ் அந்த சமயத்துல ஒரு குகைக்குள்ள நின்று பேய்களை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த குகையில இருந்து அவர் வெளியே வரதுக்கு 3 வழிகள் இருந்தது. முதல் வழியில வெளியே போகணும்னா வழியோட சுவர்ல நிறைய பாம்புகள் இருந்தது. 2வது வழியில தரையில நிறையவே பாம்புகள் இருந்தது. 3வது வழியில அந்த குகையோட மேல் புறத்துல நிறைய பாம்புகள் இருந்தது. இந்த 3 வழியில யஷ் எந்த வழியை தேர்ந்தெடுப்பார்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. யஷ் முதல் அப்புறம் 3வது வழியில வர முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற பாம்புகள் எப்படியாவது வர கொத்திடும். ஆனா யஷால 2வது வழியில போக முடியும். ஏன்னா பாம்பு கீழே நிலத்துல தான் இருக்கு. அதோட அந்த குகையும் ரொம்ப சின்னதா இருக்கு. யஷ் அந்த குகையோட ஒரு சுவர்ல காலையும் இன்னொரு சுவர்ல கையையும் வச்சு மெதுவா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போறாரு. கீழே பாம்புகள் இருக்கு. கடைசியா குகையை விட்டு வெளியே வந்துடுறாரு. யஷ் உடனே அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்கதான் ராஜுவும் அந்த பொண்ணும் இருந்தாங்க. அவர் அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது அங்க நிறைய விசித்திரமான விலங்குகள் இருக்கிறத அவர் பாக்குறாரு. அப்போ யஷோட வாட்ச்ல இருந்து திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா கண்டிப்பா இங்க எங்கேயோ பேய் இருக்கு. யஷ் அங்க இருக்கிற எல்லா விலங்குகளையும் ரொம்ப கவனமா பாக்குறாரு. பேய் எந்த விலங்குக்குள்ள இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருது. லாஜிக்கல் ஆர்மி, பேய் எந்த விலங்குக்குள்ள இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. அந்த சின்ன யானைக்குட்டியை பாருங்க. அதுக்கு பெரிய பெரிய தந்தம் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இவ்ளோ சின்ன யானைக்கு இவ்ளோ பெரிய தந்தங்களா? யஷ்க்கு ரொம்ப அதிகமா டவுட் வருது. யஷ் மெதுவா அந்த யானைக்குட்டி பக்கத்துல போகும்போது சிக்னல் ரொம்ப அதிகமா வந்துகிட்டே இருந்தது. யஷ் பக்கத்துல வந்த உடனே அந்த யானைக்குட்டி காத்துல பறக்க ஆரம்பிக்குது. யஷ்க்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததால யஷ் உடனே அவரோட கன்னை எடுத்து அந்த பேயை பிடிச்சிடுறாரு. யஷ் உடனே அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நதி கிட்ட போயிடுறாரு. யஷோட பைக்ல சிறப்பம்சம் இருந்தது. அதால காத்துல கூட பறக்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த ஃபீச்சர் வேலை செய்யல. எல்லாம் ஏமாத்து வேலை தான். இப்ப நானே எப்படியாவது இந்த ஆத்தை தாண்டி சுடுகாட்டுக்கு போயாகணும். யஷ் அந்த ஆத்துக்கு பக்கத்துல போயிடுறாரு. ஆனா அந்த ஆத்தை எப்படி கடக்கிறதுன்னு யஷ்க்கு ஒண்ணுமே புரியல. ஆத்துல போற தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்தது. லாஜிக்கல் ஆர்மி, யஷ் இந்த ஆத்தை தாண்டி போறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. இங்க பாருங்க, இந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு. அப்புறம் இந்த ஆத்தோட இன்னொரு பக்கத்துலயும் இன்னொரு ஆலமரம் இருக்கு. யஷ் அந்த ஆலமரத்தோட விடுதுகளை எடுத்து ஒன்னா கட்டிடுறாரு. அப்புறம் அதுல ஒரு கல்லை கட்டி அது எதிரில் இருக்கிற அந்த ஆலமரத்து மேல வீசிடுறாரு. அது அந்த மரத்து மேல இருக்கிற கிளியில போய் மாட்டிக்குது. யஷ் அதை பிடிச்சு அந்த பக்கம் போயிடுறாரு.
அந்த ஆத்த கிராஸ் பண்ண உடனே அவரு சுடுகாட்டுக்கு போயிடுறாரு. அங்கதான் ராஜுவும் அந்த பொண்ணும் நின்னுகிட்டு இருந்தாங்க. நான் யஷ் த கோஸ்ட் ஹண்டர், அந்த பேய் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ ராகுல் சொல்றாரு, சார் அந்த பேய் என்னோட வயல்ல தான் இருக்கு. யஷ் கூட சேர்ந்து அந்த பொண்ணும் ராஜுவும் அந்த வயல் கிட்ட போறாங்க. வயல் கிட்ட போன உடனே அந்த பொண்ணு யஷ் கிட்ட சொல்றாங்க, சார் சார் அந்த பேய் இங்கதான் எங்கேயோ இருக்கு. பேய் அக்கம் பக்கத்துல இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் வாட்ச் இது வரைக்கும் எந்த சிக்னலும் கொடுக்கலையே. அதுக்கு அர்த்தம் இங்க எந்த பேயும் இல்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருந்தது அந்த பேய் அங்கதான் இருக்குன்னு. அப்புறம் அவங்க தனியாவே பேயை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு பைத்தியம் போல. அப்ப யஷோட வாட்ச்ல திடீர்னு ரெட் சிக்னல் வர ஆரம்பிக்குது. யஷ் உடனே நாலா பக்கமும் சுத்தி பேய் எங்க இருக்குன்னு பாக்குறாரு. அந்த பேய் எங்க இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருது. லாஜிக்கல் ஆர்மி, இந்த சீனை பார்த்து அந்த பேய் எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. மரத்துல கட்டி வச்சிருக்கிற அந்த கயிறை பாருங்க. அந்த கயிறோட வெறும் 5% மட்டும்தான் ஒரு பக்கம் இருக்கு. மீதி 95% இன்னொரு பக்கம் இருக்கு. அப்படின்னா அந்த கயிறு இந்நேரம் கீழே விழுந்திருக்கணும். ஆனா விழாம மரத்திலேயே தொங்கிட்டு இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல பேய் இருக்கு. அந்த பேய் தான் அந்த கயிறை பிடிச்சிட்டு இருக்கணும். யஷ் அந்த பேயை பிடிக்க முயற்சி பண்ணும்போது அந்த பேய் திடீர்னு யஷை ஒரு கயிறால கட்டிடுது. யஷால அப்ப எதுவுமே பண்ண முடியல. ராஜு இது எல்லாத்தையும் பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவரு ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்புறம் சத்தமா கத்துறாரு. ஆனா அந்த பொண்ணு இதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. அந்த பொண்ணு பேயை பிடிக்க ரொம்ப முயற்சி பண்றாங்க. அந்த பேய் அவங்க கண்ணுக்கு தெரியாததால அவங்களால அந்த பேயை பிடிக்க முடியல. ஓ ஓ பேய் எங்க இருக்க? ஓ ஓ பேய் எங்க இருக்க நீ? ஓ ஓ அந்த பொண்ணு அப்ப விசித்திரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணை பார்த்து ராஜு இன்னும் பயந்து போயிடுறாரு. யஷ்க்கும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பொண்ணு அதோட பேக்கை ஓபன் பண்ணி அந்த பேக்குக்குள்ள இருந்து ஒரு வெள்ளை கலர் புகையை வெளியே விடுறாங்க. மெதுவா அந்த புகை அப்படியே பரவிடுது. அந்த புகையில அவங்களால அந்த பேயை பார்க்க முடிஞ்சது. அந்த பொண்ணு அந்த பேயை பிடிக்க என்ன பண்ணணும்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. யஷ் அந்த கயிறால கட்டி போட்டிருக்காங்க. ஆனா அவரோட கன் கீழே தான் விழுந்து கிடந்தது. அந்த பொண்ணு உடனே யஷோட கன்னை எடுத்து அந்த பேயை பிடிச்சிடுறாங்க. அந்த பேயை பிடிச்சதும் அந்த பொண்ணு அந்த பேயை அவங்களோட பேக்குள்ள போட்டுக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு காணாம போயிடுறாங்க. இது எப்படி சாத்தியம்? அந்த பொண்ணு திடீர்னு எங்க போயிட்டாங்க? ராஜு, நீங்க உடனே என்னோட கட்டை அவிழ்த்து விடுங்க. ராஜு உடனே ஓடி வந்து அவரோட கட்டை அவிழ்த்திடுறாரு. சார், அந்த பொண்ணு ஒரு மாய பொண்ணுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பேயை பிடிச்சதும் அந்த பொண்ணு காணாம போயிடுச்சு. அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன். அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு யஷ் அந்த பொண்ணை அந்த காட்டுக்குள்ள தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு எங்கேயும் கிடைக்கல. கடைசியா யஷ் ராஜுவை அவரோட வயல்லையே கூட்டிட்டு வந்து விட்டுறாரு. அப்புறம் அந்த ஆத்த கடந்து நேரா அவரோட வீட்டுக்கு போறாரு. அப்புறம் அந்த பேய் யானையை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிடுறாரு. அப்புறம் அந்த மிஸ்ட்ரி பொண்ணை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு யாரு, எப்படி காணாம போனாங்கன்னு யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு கண்டிப்பா பேய் கிடையாது. ஏன்னா யஷோட வாட்ச்ல இருந்து எந்த சிக்னலும் வரல. ஆனா அந்த பொண்ணு யாரு, அவங்களோட பேர் என்ன, இதை யோசிச்சு எஸ் அப்படியே தூங்கிடுறாரு.